ஆனால் சுவாமி தேசிகன் அந்த ராத்திரி, நேற்று ராத்திரி இப்படி காட்சியளித்தார். தேவநாதன் அவருக்கு காட்சியளிக்கிறார். அன்பர் சொல்கிறார், சுவாமி தேசிகன் இல்லையே, தேவநாதனே சுவாமி தேசிகன் என்று சொல்கிறாயே என்று. தேவநாதனை கேட்டால் அவர்தான் நான், நான் தான் அவர் என்று சொல்வார். ஆகையினால் அப்படி சொல்லு, நம்ம உள்ள இருந்து சொல்றான், வாயில் அப்படி வார்த்தை வரும். இப்போ தேவநாதன் புறப்பாடு நேற்று ராத்திரி நடந்தது. இந்த நவராத்திரி உற்சவத்திலே எம்பெருமான் தன்னுடைய பிராட்டியாரோடு இருந்து கொழுவீற்றிருந்து மக்களுடைய பூஜனைகளை ஏற்று இதன் பிறகு தன்னுடைய கருவறைக்கு எம்பெருமான் இப்பொழுது பிராட்டியினுடைய சன்னிதானத்துக்கு எழுந்தருள்கின்ற காட்சி. எம்பெருமானை அடியவர்க்கு மெய்யன் என்று திருமங்கை ஆழ்வார் பெயர் சூட்டினார். ஏனென்றால் இங்கேதான் எம்பெருமான் அடியவர்க்கு மெய்யனாக நிற்கிறார். எல்லாரும் சொல்வார்கள், மெய்யன் என்றால் அடியவர்க்கு உண்மையாக இருப்பது. தாச சத்யன் என்று இதை சம்ஸ்கிருதத்திலே சுவாமி தேசிகன் மொழிபெயர்த்திருக்கிறார். பல இடங்களிலே பெரியோர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் மொழிபெயர்ப்புக்கு எப்பொழுதுமே ஒரு வரையறை, லிமிட்டேஷன் உண்டு. அடியவர்க்கு மெய்யன் என்ற திருமங்கை ஆழ்வார் தொடருக்கு இன்னொரு பொருளும் வரும். அடியவருக்கு தான் உடலாக நிற்பவன் என்று. என்ன என்று வியக்காதீர்கள். கண்ணபிரான் கீதையிலே ஞானி என்னுடைய ஆத்மா என்று அருளி செய்தான். அதன் பிறகு ஞானி து ஆத்மா ஏவ மதம் என்று ஒரு வார்த்தை சொன்னான். இலக்கணம் படித்த சம்ஸ்கிருதக்காரரில் ஒருவர், இது சரிவரல, ஞானி என்பது ஆண்பால் சொல், ஞானி து ஆத்மா ஏவ மதகா என்றுதான் இருக்க வேண்டும். கண்ணனுக்கு கொஞ்சம் கிராமர் போராது, 64 நாள் படிச்சிருக்கார், அதனால மதம்னு சொல்லிட்டார் அப்படின்னு திருத்த பார்த்தார்கள். ஆனால் சங்கரரோ ராமானுஜரோ அதே பாடத்தை வைத்துதான் அர்த்தம் சொன்னார்கள். சிலர் அப்படி திருத்த பார்த்தார்கள். நாளைக்கு யாரேனும் திருத்தி விடுவார்களோ என்று சுவாமி தேசிகன் அங்கே ஒரு குறிப்பு கொடுக்கிறார் கீதா பாஷ்யத்துக்கு தான் எழுதிய உரையிலே. ஏன் கண்ணபிரான் மதம் என்று சொன்னான் என்றால், மதகா என்று ஞானிக்கு அட்ஜெக்டிவாக பண்பு சொல்லாக வரவில்லை, அது விசேஷணமாக அடைமொழியாக வரவில்லை. ஞானி என்னுடைய ஆத்மா என்பது என்னுடைய மதம். உலகத்திலே பல மதங்கள் இருக்கின்றன, பலருடைய கொள்கைகள். அதிலே கண்ணபிரான் சொல்கிறான், எனக்கு என்று ஒரு மதம் உண்டு. அதாவது பரமாத்மா என்று சொல்கிற நாராயணன் எல்லாருக்கும் ஆத்மா. உலகத்திலே எல்லாம் அவனுக்கு உடல், எல்லாம் அவனுக்கு மெய். சுவாமி தேசிகன் அழகாக சொன்னார், உடலை எப்படி டிஃபைன் பண்ணுவது என்றால் அதற்கு ஏகப்பட்ட டெக்னிக்கல் டெஃபினேஷன் கொடுத்துட்டு, இதெல்லாம் உனக்கு மண்டையில் ஏறலை, நெஞ்சில் படலைன்னா சுலபமாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, நாராயணனை தவிர மீதி எல்லாம் உடல் என்று தெரிந்து கொள் என்று நியாய சித்தாந்தம் என்கிற நுட்பமான நூலிலே எம்பெருமான் நாராயணனை தவிர, அவனுக்கே இருக்கக்கூடிய அறிவை தவிர மீதி எல்லாம் உடல் என்ற வரையறையிலே வர வேண்டும். பாருங்கள், அடியவருக்கு மெய்யவன் கேட்டுக்கொண்டு மகிழ்கிறான் இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியை. அப்படி அவர் சொன்ன உடனே சுவாமி தேசியன் அங்கே சொல்கிறார், பரமாத்மாவான பகவானுக்கு ஒரு ஆத்மா உண்டா? பகவான் சொல்றார், உண்டு, எனக்கு ஆத்மா ஞானிகள். நம்மாழ்வாரை போன்று உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் வாசுதேவ சர்வம் என்று இருப்பவர்கள் எனக்கு ஆத்மாக்கள். இதை அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும், எந்த கொள்கை வேணாலும் வைத்துக் கொள்ளட்டும், ஆனால் இது என்னுடைய கொள்கை என்று குருக்ஷேத்திரத்திலே பார்த்தசாரதி சொன்னானாம். அது இங்கு நன்கு தெரிகிறது. அதாவது அடியவராகிய சுவாமி தேசிகனுக்கு மெய்யாக சரீரமாகத்தான் இருப்பதாக பகவான் ரசிக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட க்ஷேத்திரம். அடியவருக்கு மெய்யன் என்பதற்கு 2 அர்த்தம். ஒன்று, அடியவர்களுக்கு உண்மையாக நடந்து கொள்வான், இதை எல்லோரும் விளக்கியிருக்கிறார்கள். இன்னொரு நுட்பமான அர்த்தம் இது, அடியவர்களுக்கு தான் மெய்யாக இருக்கக்கூடியவன், சரீரமாக இருக்கக்கூடிய. மெய் என்ற தமிழ் சொல்லுக்கு உண்மை என்று ஒரு பொருள், உடல் என்று ஒரு பொருள். ஆகையினால மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் என்ற இடத்திலே 2 பொருளையும் பெரியோர்கள் உணர்ந்து காட்டியுள்ளார்கள். வெளிச்சத்தில் தான் தான் உலகத்தை எல்லாம் ஆளக்கூடிய செங்கோலுடைய செல்வன் என்பதை காண்பிப்பது போல, செங்கோல் அதன் மீது ஒரு கிளி, அந்த எம்பெருமானையும் அனுபவிக்கக்கூடிய கிளி. இந்த கிளி ஒரு கால் சுவாமி தேசிகனாகவே இருக்குமா? ஏனென்றால் சுவாமி தேசிகனே தன்னை ஒரு கிளியாக பாடுகிறார். நான் இந்த ஸ்தோத்திர ரத்னம் என்கிற நூலுக்கு உரை எழுதினார். ஸ்தோத்திர ரத்னம் என்பது ஆளவந்தார் அருளிச்சது. உலகத்திலே எவ்வளவோ துதிகள் இருக்கின்றன, ஆனால் அந்த துதிகள் எல்லாருக்கும் ரத்னமாக இருப்பது அது. விட்டு போகலாம் என்று கிளம்பிய என்னை போகவிடாமல் தடுத்து அந்த கிளியை நூலில் ஒரு பறவையை தன்னுடைய நூலிலே சுற்றி வைப்பது போல சுற்றி வைத்தாயே தேவநாயகா என்று. அதுதான் கிளியாக. இந்த பெருமாளுக்கு ஏன் இப்படி அந்த செங்கோலிலே கிளி என்று சுவாமி தேசிகனே இருக்கிறாரோ என்று நினைத்து அனுபவிக்கும்படியான காட்சி. ரத்னாங்கியோடு சுவாமி தேசிகனை பார்க்கிறேன்.
சுவாமி தேசிகனுக்கு வடிவு இருக்கு. இது ரொம்ப அழகு. சுவாமி தேசிகன் நமக்கு செய்த பெரிய உபதேசத்தை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன்